அப்ப சேவலுக்கு எப்படி வயிறு நம்பும்? அதுல வயிறு நிறையாதுல வந்த உடனே இப்ப சேவல் மையம் என்ன கேட்பாங்க? சேவல் மையம் என்ன கேட்பாங்க வந்த உடனே? சேவலுக்கு என்ன போட்டு வளர்த்தீங்க? ஆமா இப்படி நோஞ்சானா கிடக்குன்னு சொல்லுவாங்களே. சொல்லுவாங்கல்ல. ஆமா. என்ன இப்படி நோஞ்சி கிடக்கு? அதனால சொனக்கு விழுகுது. அதனால நீங்க வெளிய வீட்டுக்கு கொஞ்சம் விடாதீங்க உள்ள. அதனாலதான் அந்த குஞ்சை நசுக்கத்தானே இப்ப நான் வந்திருக்கேன். இப்ப ஏன் குஞ்சை நசுக்குவீங்களா? உங்க குஞ்சு நான் நசுக்க மாட்டேன். இல்ல என் வீட்டுக்கு கோழி குஞ்சு வந்தா நசுக்குவீங்களான்னு. வீட்டு கோழி குஞ்சு வந்தா நசுக்குவேன். நீ வளர்க்குற குஞ்சு வந்தா நசுக்க மாட்டேன். என்ன கிறிஸ்துமஸ் தாத்தா மாதிரி இருக்குல்ல? கிறிஸ்துமஸ் தாத்தா இது பரிசு கொண்டு வந்தீங்களா? நீ ஒரு ஆள் தான் சொல்லலை நினைச்சு நீ சொல்லி. சரி பரவாயில்ல. பேராண்டி எதுக்கு அழைச்சிருக்காங்க என்ன காரணம்னு தெரியல. சரி பேராண்டி வருவதை எதிர்பார்ப்போம். வருகை வருகை நலமாக இருக்கிறா? வணக்கம் பேராண்டி. நம்ம சக்கரத்தில் அருளாலும் காளியம்மாள் அருளாலும் நல்லா இருக்கும். அழகாட்சி அம்மன் அருளாலும் நல்லா இருக்கும். முத்தப்ப நாய்க்கிறே நான் பிறந்தது மல்லல் பக்கம். சரி அகரம் என்ற கிராமம். என் தாய்மை நங்கமங்கனே எனது தந்தை பேர் சங்கலித்தேவர். ஒரு புலியை குத்தி கொண்டதினால் அன்னவரை புலி குத்தி சொல்வார்கள். ஒரு நாள் என் தந்தையின் கோபத்தால் வீட்டை விட்டு வெளியேறி காடே கதல் அணைந்து என் பசியின் கொடுமையால் கம்மங்கட்டில் புகுந்து கதை நசுக்கினேன். அந்த காடு காவல்காரன் கையில் வலதுடன் விரட்டினான். ஓடுனேன். மீண்டும் துரைத்தினான். கீழே குனிந்து ஒரு கல்லை எடுத்து எறிந்தேன். அன்னவள் நெற்றில் பட்டதும் கீழே விழுந்து விட்டான். அதன் பிறகு தாகப்படி தீர்ப்பதற்கு ஆரைக்குளம் கண்மாய் இடுப்பளவு சேற்றிலங்கு தாகப்படி தீர்த்தி திரும்ப கரையேற முடியாமல் நான் அழுகுற சமயம் காடை வேட்டைக்கு வந்த கட்டப்பும் முகத்தவர்கள் என் அணுகுல சத்தத்தை கேட்டு ஓடோடி வந்து அவர்கள் கையில் இருந்த வளரை நீட்டினார்கள். அதை பிடித்து பளிரென்று கரைக்கிறேன். அப்போது வைத்தவர் தான் சபாஸ் வகுத்துள்ள என்றும் பட்டம் சுட்டினார்கள். அதன் பிறகு என்னை பாங்கங்கள் அழைத்து நன்றாக வளர்த்து கத்து சண்டை கம்பு சண்டை யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார்கள். நான் பருவத சேனை பாண்டிய தேவன் தங்கைகள் 6 பேர்களையும் திருமணம் முடித்து வைத்தார்கள். சாத்தோனை என்பவன் மீட்டை வர சொல்லி எனது தந்தை 2 பேர்களையும் ராமநாதபுரம் எழுகுண செயலில் அடைத்து விட்டான் சென்றாளன். இந்த செய்தியை தாங்கள் என்னிடம் தெரிவித்தீர்கள். உண்மை. சென்ற ராமநாடு உடைத்தேன் சிறையை மீட்டினேன் தந்தை 2 பேர்களையும். அப்படி சின்ன கிடை மார்க்கமாகத்தான் வரும்பொழுது என் அழகையும் என் வீரத்தை பார்த்து பாஸ்கர சேது மகள் வெள்ளையம்மாள் என் கூட புறப்பட்டு வந்தார். அன்னவளை நான் சிறையெடுத்து வந்தேன். எனக்கு வெள்ளையம்மாளுக்கும் பாஞ்சானூ சக்கரவன் ஆலயத்தில் செல்வ கல்யாணம் முடித்து சீர்பால பால் கொடுத்து எங்களை வல்லநாடு கடி போய்த்தார்கள். முத்தப்ப நாய்க்கிறேன் என்னை 5 வயது பருவத்தில் ஆபி போகும் தருணத்தில் ஆரைக்குளம் கண்மாய் எடுத்து வளர்த்த கட்டாரி வீசுமுடைய எனது தந்தை கட்டப்பும் மூத்திரவர்களுக்கு என் ஆயுள் காலம் வரை நான் தொட்டு கடைப்படார்கள். என் நாட்டான ஆலமுறை என் நாட்டை தன் நாட்டோடு சேர்த்து ஆள் ஆசைப்படும் ஆங்கில நங்கங்களை பங்கம் செய்து அரபி கடலிலே சகதம்பார். இன்று என்ன கிழமை? இன்றைக்கு வெள்ளிக்கிழமை. நான் எங்கு செல்ல வேண்டும்? தாங்கள் இன்று சேவல் சண்டை செல்ல வேண்டினால் குற்றலாம் சாலை குண்டு பத்து நீராவி சாலிகுளம் செம்மலை மேட்டிலே எனது பெரிய தந்தை கட்டப்பொம்மை பிறந்த நாள் விழாவிற்கு சேவல் போர் மென்றார்கள். அங்கு செல்ல வேண்டும். நமது சேவலம் தயாராக இருக்கிறதா? சேவலம் தயார் பண்ணி வச்சிருக்கேன். படு வச்சு நான் பாத்தீங்களா? பார்த்தேன் பேராண்டி. எப்படி இருக்கிறது? குலாச்சாரப்படி சகோதரன் ஜாத்தியத்தை போய் முதல் ஏட்டை புரட்டி பார்த்தேன். சரி. அதில் என்ன போட்டீங்கன்னா கற்கடகமா சிம்மம் கண்ணி எலியாத விருச்சகம் வெக்கெடுப்பினால் வந்த வினையின்றி போட்டு வரக்கூடாதுங்க. அது உங்களுக்கும் சேராது எனக்கும் ஆகாது. சரி. அப்படி இருக்கனால அந்த ஏட்டை தள்ளி வச்சுட்டு அடுத்த ஏட்டை புரட்டி பார்த்தேன். அதில் என்ன போட்டிருந்தா வள்ளுவராம் பச்சை வளராதம் பொன்னிறம் செங்கருப்பு காகங்கூகி நமது வெள்ளைச்செவல் ஜெயிக்கும் போட்டிருந்தது பேராண்டி. வெற்றியுடன் ஜெயிக்கும் வீரத்துடன் ஜெயிக்கும் பேராண்டி. அங்க பாஞ்சங்குடி சட்டையில 71 பாலபடி சேவலை கத்திக்கிட்டது வழக்கம். ஆமா. நம்ம சேவலை கத்திக்கிட்டது அன்றமில்லை, எப்பவும் கிடையாது, இனிமே நடக்க போதுமில்லை. ஆமாங்க. பெரிய சொல்வார்கள் ஆணைக்கும் ஆத்துக்கு பாலம் வெள்ள வரமும் அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நமது சேவலுக்கு காயங்கள் ஏற்பட்டால் தாங்கள் வீரபுரத்தை கம்பல் நம்மளவா மருந்து கூறுகள் பார்க்கலாம். மருந்தெல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்குங்க. இந்த மருந்தெல்லாம் எப்படி தயார் பண்ணி வச்சிருக்குன்னா பேராண்டி, அதாவது வாடிப்பட்டி வடிவப்பட்டி கச்சப்பட்டி உட்லாம்பட்டி ராமையம்பட்டி மேட்டுப்பட்டி அத்துப்பட்டி புங்கம்பட்டி புளியம்பட்டி தீவாப்பட்டி மதுரை தேர்முட்டில் வந்து
ஒரு ஓலக்கொட்டனை வாங்கி அப்படி கக்கத்தில் இடிக்கிட்டு அப்படி வர்ற வழியில் பாருங்க பல்ல வெட்டி நடுப்பட்டி கவுனம்பட்டி முரத்தனம்பட்டி சிங்கம்பட்டி கத்துத்தம்பட்டி கரிசப்பட்டி கல்லுப்பட்டி கொங்கப்பட்டி வெளாம்பட்டி ஆவரம்பட்டி கர்த்தாணி வெட்டி சின்னாங்கிப்பட்டி அணைப்பட்டி புதுப்பட்டி செம்பட்டி போய் சேர்ந்தேன். செம்பட்டி போய் சேர்ந்து அத்திவேறு ஆலவேறு புங்கவேறு சித்தகத்துவேறு தோதகத்துவேறு பஞ்சமா பாத அகத்துவேறு இவ்வளவு பறிச்சுக்கிட்டு சித்த கத்தி தோத கத்தி அரமனை கத்தி பேனா கத்தி சூறு கத்தி சுடுகாட்டு மண்டை சின்ன கிளம்பி தட்டி வச்சிருக்க எருவாட்டி கொசு கோமியம் வெள்ளல்லி சாறு கருங்குருவி நீர் மானாமதுரை கருப்பட்டி சின்னமனூர் சீமத்தினி காரியாவட்டி கடலெண்ணெய் விருதுநகர் விளக்கெண்ணெய். ஆமாங்க, இந்த மூலிகையெல்லாம் போட்டு காய்ச்சினோம்னா லேவியம் கிடைக்கும். இந்த லேவியத்தை அப்படியே வடித்து ஒரு பாட்டில் போட்டு அடைச்சி வச்சுருந்தோம்னா நம்ம அரண்மனையில் ஏகப்பட்டவர் வேலை பார்க்குறாங்க. யாருக்குனாச்சும் ஒரு பக்கவாதம் கடுப்பு இடுப்பு வந்துச்சுன்னா இந்த நீரை கொடுத்தோம்னா நின்று போயிடும். சரி, அதுக்காகத்தே ஒரு டின்னு எண்ணெய் தூக்கிட்டு வந்து அப்படி நம்ம அரண்மனையில் வச்சு காய்ச்சி அப்படி லேவியமாக வந்துச்சு நீரை வடித்து வச்சுட்டு சக்கையை அம்மியில் வச்சு அரைச்சிக்கிருந்தேன். சரி, சக்கையை அம்மியில் வச்சு அரைச்சிக்கிருக்கும் போது மம்பானையில் தண்ணியை வச்சு அரைச்சிக்கிருந்தேன். அந்த குலவி எப்படி இழுத்து அரைச்சி பாருங்க, இப்படி இழுத்து அரைச்சல குலவியே. சரி, அப்படி அரைக்கும் போது முழங்கை போய் பானையில் பட்டுச்சு. பானையில் பட்டோன்னே தண்ணி கூட உடஞ்சி வச்சு. அம்பானியில் வச்சு அந்த தண்ணி பானை உடஞ்சி வச்சு இல்லங்க, இப்படி இழுத்து அரைக்கும் போது முழங்கை பட்டுச்சு. ஆமாங்க, அந்த பானை உடஞ்சி இல்ல தண்ணி பானை. அந்த அம்மியில போய் சலப்புன்னு விழுந்ததுல பூரா கழுவிட்டு போயிடுச்சு. பூரா போயிரும்ல. ஆமாங்க, அப்புறம் அந்த மேடி வளத்துல இருந்ததை உள்ளாங்கையை போட்டு வலிச்சு அப்படி நக்கி எடுத்துட்டீங்க. உருண்டையா உருட்டி அப்படி கடுகு தண்ணில திரட்டி அப்படி 3 உருண்டை பாட்டில் போட்டு அடைச்சி வச்சிருக்குங்க. காத்து போகாம. என் காத்து போயிட்டா? காத்து போனா வேகம் குறைஞ்சு போயிடும். அப்படியா? ஆமாங்க. இந்த மருந்தை எப்படி போடணும், எப்படி போட வேண்டும், எந்த நேரத்தில் போட்டா காயம் ஆறும், எப்படி போட வேண்டும்? காலையில கருக்கல்ல பொழுது பறிஞ்சு கருகருந்து ஏறிக்கிட்டு இருக்கேன். நம்ம சேவலுக்கு காலில் எரிச்சல் இல்லாம குழு குழுன்னு இருக்கும். சரி, அப்ப என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இந்த அவ்வளவு போடணுங்க. அவ்வளவு ஒரு கோட்டை அளவு. சரி, மத்தியான வெயில் நேரம் சேவலுக்கு எரிச்சல் அதிகமா இருக்கும். சரி, அப்ப இந்த இவ்வளவு போடணுங்க. அவ்வளவு இவ்வளவு. ஆமாங்க. சரி, சாயங்காலம் குளிர்ந்த நேரம் மக்கள் தூங்கிடுவாங்க, மரம் அசையாது. சரி, பச்சை பறக்காது, சேவலுக்கு காலில் எரிச்சல் இருக்காது. அப்ப இந்த மிச்சம் மீதி இருக்குல்ல, அப்ப எவ்வளவு போடலாங்க? எவ்வளவு? ஐயா எவ்வளவும் காய் ஆறி போங்க. ஆமாங்க, அந்த 71 பாளையப்பட்டி செமிந்தார்களும் நம்முடைய வரவை எதிர்பார்த்துக்கு இருப்பாங்க. ஆமா, அப்ப நம்ம வாங்க சீக்கிரம் செல்லலாம். வாருங்கள் போகலாம். ஆமாங்க, இப்படி வாருங்கள். இன்னொரு விஷயம் அல்லவா? என்னங்க? செம்ப நாட்டு மரவர் குலத்திலே பிறந்தவள் எனது ஆய்வு கண்மனாகி எனது அருமை கதிலை வெள்ளைமலை நான் அழைப்பதாக சீக்கிரம் அழைத்து வாருங்கள். சரி சரி, அழைச்சிட்டு வர. இந்த இலையை பத்தி ஆமா அவங்க 6 பேரு அவங்க வேணாம், அதெல்லாம் வீரர்களோட பாட்டாங்க. சரி பரவாயில்ல, சென்று பாருங்கள். கூப்பிட்டுக்கிட்டே போறீங்க. இல்லைங்க, கூப்பிட்டுட்டே போறேங்க. அவங்க அந்த பக்கம் நந்தவனத்தில் விளையாண்டுட்டு இருப்பாங்க தோழி பெண்களோட. தாத்தா கூப்பிட்றாருன்னு எடுக்க வந்துருவாங்க, உடனே கூட்டிட்டு வந்துருவோம்ல. அதுக்காக பேத்தி கூப்பிட்டு சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு. ஏடி அப்படி சேதுபதி ஜெயமகிலே தேடி கண்டு எடுத்ததங்க மாதத்தை ராணி பெற்ற மன்னர் முத்து ராமலிங்கம் எங்கள் மன்னர் முத்து ராமலிங்கம் தேவர் மகன் போல வருவார். தேவர் மகன் போல வருவார். தேடி நாங்கள் காண முடிவரை
இன்னொரு பாடல் மாமன்னர் மருத பாடல் பாடிட்டு என் கதை சொல்லுகிறேன். மாமன்னர் மருதிருவர் நம் நாடு மக்கள் மதித்திடுவோம் உன் புகழைகின்றோடு மருதிருவர் பொன்னாடி மக்கள் மதிக்கத்தக்க வாழ்ந்த எங்கள் நாடு மாமன்னர் மருதிருவர் தென்னாடி புகழ் போங்கவே சந்தோஷம் கொண்டார் மாமன்னர் மருதிருவர் நம் நாடு பாட வேண்டுமே மாமன்னர் மருதிருவர் நம் நாடு தலைகள் 64
அனுதினம் இசை பாட அருள் கொடுக்கும் எனது தாயே ஸ்ரீ மீனாட்சி. ஆயப்பல கலைகள் 64 ஆயப்பல கலைகள் 64 அமுதுடன் இணையானே அமுதுடன் இணையானே அரவணைக்கும் எனது தாயே ஸ்ரீ மீனாட்சி. இசை நாடகம் என கொடுத்தாய் அம்மா இசை பாடி மகிழ்ந்திட வரம் தருவாய். இசை நாடகம் தன்னை கொடுத்தாய் அருள் இசை பாடி மகிழ்ந்திட என படைத்தாய். இசை நாடகம் என கொடுத்தாய் அம்மா இசை நாடகம் என கொடுத்தாய் அம்மா இசை பாடி மகிழ்ந்திட. இசை நாடகம் தன்னை கொடுத்தாய் அம்மா இசை பாடி மகிழ்ந்திட. இசை நாடகம் தன்னை கொடுத்தாய் அம்மா இசை பாடி மகிழ்ந்திட. இசை பாடி மகிழ்ந்திட இசை பாடி மகிழ்ந்திட எனக்கருள வேண்டும் தாயே ஸ்ரீ மீனாட்சி. இசை பாடி மகிழ்ந்திட இசை பாடி மகிழ்ந்திட என்னை படைத்தாய் அம்மா தாயே ஸ்ரீ மீனாட்சி. கட்டும் உனது முக பரவச்சும் செந்தமிழே உனது முக பாடிடுவே வரம் தருவ தாயே ஸ்ரீ மீனாட்சி. காவிய புதல்வி நாயகியே கர்ணத்தை பணி தேவினியே. காவிய புதல்வி நாயகியே கர்ணத்தை பணி வாகினியே. காவிய புதல்வி நாயகியே கர்ணத்தை பணி வாகினியே. தாயே ஸ்ரீ மீனாட்சி அம்மா தாயே ஸ்ரீ மீனாட்சி. மீனாட்சி வணக்கம். சிங்கார கலையரங்கில் முன்பாக அமர்ந்துள்ள பெரியோர்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாடகத்தின் அமைப்பாளர் அன்புக்குரிய அண்ணன் புதுக்குளம் மாநகர் கண்டெடுத்த எனது பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் என்ன பேருமே அழகுராஜா அண்ணா அவர்களுக்கு கலைக்குழு சார்பாக எங்க இருந்து எங்க நன்றி நன்றி. இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்திருக்கின்ற சகோதரி வெள்ளையம்மாளா வந்திருக்கின்ற சகோதரி மகேஸ்வரி அவர்களுக்கு இந்த விழா கமிட்டி சார்பாக பொன்னாடி பற்றி கௌரவிப்படுகிறது. ரொம்ப சந்தோஷம். சரி, நன்றி. என்ன வெள்ளையத்தனை வரல? அவர் கேட்ட ஒரு 101 ரூபாய் மச்சான் வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் ஊருக்காரங்க ரைட்டு. நிகழ்ச்சி சிறப்பிக்க வாழ்த்துக்கிறேன். கொஞ்சம் கடைசி நேரத்தில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கணும், டைம் இல்லைல்ல. சரி, நன்றி. எங்கள் அனைவருக்கும் பொன்னாட போற்றி புகழாரம் சூற்றிய கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் அண்ணா அவர்களுக்கும் கலைக்குழு சார்பாக வணக்கம் வணக்கம் வணக்கம். தேவி தேவி அம்மா அம்மா
ஆளும் அம்பிகையே ஒளிப்பான் பூதி. அதாவது நான் பிறந்தது ராமநாடு, செம்ம நாட்டு மரத்தி பெற்ற சேதுபதி மகள் வெள்ளையம்மாள் ஒரு நாள் படைவீரோட படையெடுத்து வரும் சமயம்
அவத்தனை கட்டி காலமெல்லாம் அவதிப்படுவதை பார்க்கிலும் இப்பேற்பட்ட சமத்தரை கட்டி சாவது நலம் என்று நம்பி வந்து எனக்கும் என் கணவருக்கு நல்லபடியாக சக்கதேவி ஆலயத்தில் திருமணம் முடிந்தது. இன்றைக்கு தினம் என் கணவர் அழைத்ததாக கோடாங்கி நாயக்கர்கள் தெரிவித்தார்கள். கணவரை எதிர்பார்க்கிறேன். முக்குளத்தின் மாமணியே முத்துராமலிங்க தங்கம் அவர் எக்குளமும் போற்றுகின்ற எங்கள் முத்து ராமலிங்கம் தெய்வீக திருமகன் தேவரையா எக்குளமும் முக்குளமும் போற்றுகின்ற நம்ம முத்து முத்து ராமலிங்கம். அங்கு பாட்டு வேணுமா உனக்கு தேவர் புகழ் கேட்க வேணுமா? பாட்டு வேணுமா உனக்கு தேவர் புகழ் கேட்க வேணுமா? பாட்டு வேணுமா உனக்கு தேவர் புகழ் கேட்க வேணுமா? தெய்வத்தின் திருமதம் தான் தேசியத்தின் தலைவரம்மா. தெய்வத்தின் திருமதம் தான் தேசியத்தின் தலைவரம்மா. தெய்வத்தின் திருமதம் தான் தேசியத்தின் தலைவரம்மா. நாடு கண்ட அன்பான அழகு மகன் பாட்டு வேணுமா உனக்கு தேவர் புகழ் கேட்க வேணுமா? கல்லர் மரபதான கனதோரக முடியர் கல்லர் மரபர் முதல் கனத்தோரக முடியர் கல்லர் மரபதான கனதோரக முடியர் உள்ளத்தில வாழுகின்ற புறவாண்டி பெற்ற மகள் உள்ளத்திலே வாழுகின்ற புறவாண்டி தேவ மகள் உள்ளத்தில வாழுகின்ற புறவாண்டி பெற்ற மகள் தென்பாங்கு பாட்டு வேணுமா உனக்கு தேவர் புகழ் கேட்க வேணுமா? பசுமொழி கண்டெடுத்த தேவர்குல சீமானே பசுமொழி கண்டெடுத்த தேவர்குல சீமானே பசுமொழி கண்டெடுத்த மரவர்குல சீமானே தென்னாட்டு சிங்கம் தான தேவர்குல பூமானே தென்னாட்டு சிங்கம் தான தேவர்குல சிங்கம் தானே தென்னாட்டு தீமை தான தேவர்குல பூமானே தெம்மானே பாட்டு வேணுமா உங்களுக்கு தேவர்குல கேட்க வேணுமா? பாட்டு வேணுமா உனக்கு தேவர்குல கேட்க வேணுமா? தென்னாட்டு தீமையிலே பசும் பொன்னகராம் வீதியிலே மாமன்னர் மருதிருவர் எங்கள் மண்ணை விட்டு மறைந்ததில்லை இந்த மண்ணை விட்டு மறைந்ததில்லை. தென்னாட்டு தீமையிலே பசும் பொன்னகராம் வீதியிலே மாமன்னர் மருதிருவர் இந்த மண்ணை விட்டு மறைந்ததில்லை இந்த மண்ணை விட்டு மறைந்ததில்லை. தென்னாட்டு தீமையிலே எங்கள் சிவகங்கை பூமியிலே தேடிக்கொண்டு எடுத்ததங்கம் எங்கள் மருதவாண்டி வீர சிங்கம் சிவகங்கை தீமையிலே நரிக்குடி முக்குளமுண்டா அங்க நல்ல ஒரு ஊர் இருக்கு. நரிக்குடி முக்குளமா அங்க நல்ல ஒரு ஊர் இருக்கு. அஞ்சாத சிங்கம்மா அஞ்சாத சிங்கம்மா பாப்பன்னர் அரும்பெரும் தலைவரம்மா முக்குளத்தில் சிறந்த மகள் அவர் மூவேர் தெய்வமுசமே சீமான்கள் சீமையிலே தேடிக்கொண்டு எடுத்ததங்கம் மறுதிருவர் போற்றுகின்ற அந்த மாமன்னர் மருது செய்யும்
கட்டி வைத்த சிங்கம் அம்மா அஞ்சாத பரம்பரையே அவரக முடியல் பமுசவே மாமன்னர் இந்த மண்ணை விட்டு மறையவில்லை. கணபரை எதிர்பார்க்கிறேன். ராமநாடி மன்னர் பிறந்தாரே வல்ல நாடு எனது மன்னர் பிறந்தாரே வல்ல நாடு வல்ல நாடு வல்ல நாடு நீங்கள் பிறந்தது நீங்கள் பிறந்தது ராமநாடு ராமநாடு அழகு ராமநாடு அம்மா நீங்கள் பிறந்தது ராமநாடு கணவர் பிறந்தது புருஷன் பிறந்தது உங்கள் மணவாளன் பிறந்தது வல்ல நாடு வல்ல நாடு வல்ல நாடு இந்த தங்கம் பிறந்தது ராமநாடு மன்னா சிங்கம் பிறந்தாரே வல்ல நாடு இந்த தங்கம் பிறந்தது ராமநாடு எனது சிங்கம் பிறந்தாரே வல்ல நாடு எனது சிங்கம் பிறந்தாரே வல்ல நாடு வல்ல நாடு வல்ல நாடு தங்கம் பிறந்தது இந்த தங்கம் பிறந்தது ஐயரே தங்கம் பிறந்தது ராமநாடு ஐயரே தங்கம் பிறந்தது ராமநாடு சிங்கம் பிறந்தது
வணக்கம். மங்களம் கண்ணே. தாங்கள் எதற்காக இழைத்தீர்கள்? கண்ணே வெள்ளையம்மா. தெரிவிங்கள் சுவாமி. உனது கணவனாகிய வெள்ளையத்தம் எங்க சொன்னாங்க கண்ணே? செல்ல வேண்டும். குற்றலாம் சாலை குட்டு குத்து நீராவி சாலுகுல செம்மலன் மேட்டில்லை எனது பெரிய தந்தை கட்டப்பொம்பு பிறந்த நான் வளர்க்கு சுவாமி சேவல் போர் மனிதர்களே மன்னா நான் செல்ல வேண்டும். எனக்கு விட எடுப்பா கண்ணே. அப்படி என்றால் நானும் தங்களோட கூட வருகிறேன் சுவாமி. கண்ணே வெள்ளையம்மா சுவாமி ஆடவர்களாக வந்திருக்கும் சேவல் போர்மனைக்கு உன்னை அழைத்து செல்வது சரியல்ல. மேலும் சிற்றோர் செமைந்தார்களே அவர் வந்திருப்பாங்க கண்ணே. இந்த கொண்டையின் கோட்டை மறுபடி குளத்திலே பிறந்த பகதூர் வெள்ளையத்தமன் எப்பொழுது வருவான் என்று நான் திட்டு வரேன் கண்ணே வெள்ளையம்மா. அப்படி என்ற ஆண்கள் கூடும் இடத்திற்கு பெண்கள் வரக்கூடாது அல்லவா? ஆமா கண்ணே. அப்படி வந்துவிட்டால் நமது இருவரையும் நமது இனத்தார்கள் குலத்தார்கள் அனைவரும் இகழ்ச்சியமாக எண்ணுவார் அல்லவா? ஆமா கண்ணே. நமக்கு இருவருக்கும் சக்கதேவி ஆலயத்தை திருமணம் முடிய போது மாட மாளிகை கூட கோபுரங்கள் அந்தப்புறம் நந்தவனம் அனைத்தும் சேகரித்து கொடுத்தார் அல்லவா? அந்த நந்தவனத்தை ஆடிப்பாடி பின்பு சென்று வாருங்கள் சுவாமி. அப்படியே கண்ணே. நந்தவனம் எப்படி இருக்கின்றது? ரொம்ப அற்புதமாக அழகாக இருக்கின்றது சுவாமி. ஆமா கண்ணே. அப்படியே தெரிவிங்கள். ஏழு கிளியே என்னை தாளாட்டும் இசையே உன்னை பாடாத நாள் இல்லையே வெள்ளையம்மாள் உன்னை பாடாட்ட நாள் இல்லையே ஏழு கிளியே என்னை தாளாட்டும் இசையே உன்னை பாடாத நாள் இல்லையே வெள்ளையம்மாள் பாடாட்ட நாள் இல்லையே போட்டு அதை நான் பட கேட்டு சும்மாக்கு போட்டு அதை நான் பட கேட்டு உன்னை பாராட்ட நான் இல்லையே வெள்ளையம்மாள் பாராட்ட நான் இல்லையே பாட்டி உன்னை நான் பாட கேட்டு பாட்டி அதை நான் பாட கேட்டு உன்னை பாராட்ட நான் இல்லையே அடி இல்லையம்மா பாராட்ட நான் இல்லையே காதல் மாறி போகுமா ஒன்று சேர்ந்து அன்பு மாறுமா அலைபாயும் கடலோரம் இளமான்கள் போலே அலைபாயும் கடலோரம் இளமான்கள் போலே விளையாடி இசைப்பாடி உறவாடி இன்பம் காணலாம் கண்ணோடு கொஞ்சம் கலையமுதே இசையமுதே அண்ணனடி போட்டானடி என் செல்லம்மா சொல்லமும் கேட்டானடி அவமணியே உன்னை காணாமல் கண்கள் சொல்லுவது ஆயிரம் செப்போ அருமரும போட்டாலும் மதுமல வச்சு எனக்கு மாறாது மாறாது கண்ணே நவமணியே உன்னை காணாமல் கண்கள் சொல்லுவது ஏ காங்கேக மாட்ட பாரு களத்தூர் ஏற பாரு சோடி பொருத்தம் என்று சோடி பொருத்தம் அது உனக்கு மட்டும் எனக்கு மட்டும் இல்லை வருத்தம் மனதில் இல்லை வருத்தம் ஏ கோயம்புத்தூர் கொழுந்து வெத்தல வயச வத்துதையா அது ஒன்னமைய புதையா நான் கொஞ்சம் போது வெட்டமாக பக்கத்தில பட்டுல ரோஜா போக்கிரிக்கு பக்கத்தில பட்டுல ரோஜா என்னைக்கு நீதான் நம்ம அவர் கொண்டாட்டியோ என்னைக்கு நீதான் நம்ம அவர் கொண்டாட்டி ஆலமரோ கண்ணே ஆலமரோ அங்க விழுந்து போகிறாய் கண்ணேரம் நானே தரேரம் நானே தன்னேரம் நானே தரேரம் நானே ஆலமரம் விழுத விட்டு
வேண்டும் சுவாமி. அப்படி என் பேர் சொந்தமான போயிட்டாரா ஆமா ஆமா ஐபடி செவல் தூக்கிறோம் வெள்ளை சேவலை எடுத்தவனே வெள்ளைய தேவனா பயணமைக்க எல்லாத்துக்கும் போட்டாச்சு மறுபடியும் ரிட்டர்ன் போடுறதுனால போடுங்க மறுபடியும் போடுறதுனால போடுங்கண்ணே போரு சேவலை எடுத்தவனே பயணமைக்க போரு சேவலை எடுத்து வாரி போரு சமத்தாரி எந்த மனா செத்துமறை மேடலி கத்தனிங்க தீரது வீரமான் பங்குவல்லை போய் வரி வீரி மன்னவரே போரு சமத்தாரி எந்த மனா சென்று வரு எந்த மனா போய் வருவர் மன்னவரே போய் வரி கத்தனிங்க எந்த மனா சேவல் போருக்கு சென்றவரா இன்னும் பறக்காதே என்ன செய்தி எப்ப வருவாரோ வருவார் என்று எதிர்பார்த்திருக்கின்றேன் வெள்ளையம்மா வெள்ளை சேவலை வெள்ளை சேவலோ தோற்றதுதான் விருந்து வைத்ததடி எந்தனுக்கு வெள்ளை சேவலோ தோற்றதினால் வீரங்குறையாளமா உங்களுக்கு என்னென்ன செய்வோமே கண்ணை வெள்ளையம்மா மன்னா என்றைக்கும் இல்லாத வெள்ளை செவல் சொல்லுங்க சுவாமி. நீ கொடுத்த கருப்பு சேவை செய்யப்படுது அப்படியா யார் கொடுத்த சேவலான ஒன்று தானே சுவாமி. ஆமா கண்ணே வெற்றியின் தோல்வி வீரருக்கு அழகு கொண்டையும் கொட்ட மரவர் குலத்தில் பிறந்து எதற்கு அஞ்ச வேண்டும் யாருக்கு அஞ்ச வேண்டும் யாம் இருக்க பயமேன் சுவாமி. ஆமா அப்படி கண்ணே. தெரிவிங்களா அப்படி இருப்பதால் அப்படி இருப்பதால் என்றைக்கும் இல்லாத எத்தனையும் சுவாமி. ஆகத சகடங்களும் மன்னா. பட்ட பத்து செய்யாத பகுத்தூர் வெள்ளத்து வருகிறது அதற்கு என்ன செய்ய வேண்டும் கண்ணே என்றைக்கும் இல்லாத நித்திரையோ கண்மணியே இக்குமருகுதனே எந்தனுக்கு மன்னா என்றைக்கும் இல்லாத நித்திரையும் மன்னா எந்த மன்னா ஆறுகிறே என்று வரும்போதே என்ன செய்வேன் கண்ணே எனக்கு ஒரு நாளும் வராத சோதனையும் இன்று வருவதே கண்ணனுக்கு ஒரு நாள் வராத சோதனையும் அண்ணா இன்று வருவதே என்பதியே கண்ணே இனது வளையும் இளவலையும் ஏழு மரங்களும் நட்டுமை போய் இராத மலைகள் இளவலைகள் மன்னா ஏழு மரங்களும் நட்டி வைத்தேன் எனக்கு 18 எனக்கு 18 விதமான ஆயுதமோ பக்கத்தில் வைப்பாகவே கண்டனுக்கு 18 விதமான ஆயுதங்கள் பக்கத்துணையாக வைத்துவாரே கண்ணேனித்திரு செய்திடோ நேரத்திலே பக்கத்துணையாக பாதுகாப்போ நித்திரை பங்கங்கள் செய்ப்பதற்கு நெஞ்ச துணிஞ்சே நீ வெள்ளையம்மா கண்ணை வெள்ளையம்மா அப்படி அமர்கள் சுவாமி. நான் நித்திரை செய்யப்படுது தாங்கள் நீ என் இரவு விசைப்பட்டு கொண்டே தாங்கள் உத்தரபடி நடந்து நித்திரைக்கு கொள்கிறேன். ஏன் பங்கு பெறப்பட்டால் என் கத்தில் கத்திகால் இரண்டு ஞாபகம் உண்டு கண்ணை தாங்கள் வெள்ளையம்மா உத்தரபடியே நடந்து கொள்கிறேன் சுவாமி. அண்ணே வாராது மத்திக்கு வேற அப்படியா? மத்திக்கு இந்த வச்சுட்டேங்க. அதெல்லாம் ஏழரை கட்டை இல்லைண்ணே ஏழரை கட்டையில பாடுத்தான் என்ன
நாங்க 300 நாள் காத்திருந்தோம் முருகன் என்ற வடிவிலே முத்துராமலிங்க தேவரை போல் இந்த உலகினிலே காணல. நாங்க 300 நாள் நம்ம 300 நாள் காத்திருந்தோம் முருகன் என்ற வடிவிலே முத்துராமலிங்க தேவரை போல் உலகினிலே காணல. 300 நாள் காத்திருந்தோம் முருகன் என்ற வடிவிலே ராமலிங்க தேவரை காணும் என்னும் உலகிலே தேசத்துக்கு குரல் கொடுத்த தெய்வ மகன் யாரையா? தேசத்துக்கு குரல் கொடுத்த தெய்வ மகன் யாரையா? தேசத்துக்கு குரல் கொடுத்த தெய்வ மகன் யாரையா? தென்பாண்டி நாட்டினிலே தேவர் என்று கூறையா? தென்பாண்டி நாட்டினிலே தேவர் என்று கூறையா? தென்பாண்டி நாட்டினிலே தேவர் என்று கூறையா? ஆப்பநாடு போற்றுகின்ற ஆண்டவனே பாறையா? முத்துராமலிங்கம் தானையா? நாங்க காலமெல்லாம் நம்ம காலமெல்லாம் காத்திருந்தோம் கந்தன் என்ற வடிவிலே உங்கள் தேவரை போல் உலகிலே காணல. ஐயா அக்டோபர் 30 ஐயா முகத்தை பாருங்க. 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 பசுமனுக்கு நீங்க வந்து ஆசீர்வாதம் கேளுங்க. பசுமனுக்கு நீங்க வந்து ஆசீர்வாதம் கேளுங்க. சீமானே தென்னாட்டு சீமானே. சீமானே தென்னாட்டு சீமானே. சீமானே மரபர் குல சீமானே. சீமானே மரபர் குல சீமானே. மன்னர் முத்துராமலிங்க தேவர் மகன் தானையா? மன்னர் முத்துராமலிங்க மரபர் குலம் தானையா? நான் வணங்கு தெய்வம் அந்த முத்துராமலிங்கம் தானையா? நாங்க 300 நாள் காத்திருந்தோம் முருகன் என்ற வடிவிலே ஐயா முத்துராமலிங்க போல உலகினிலே காணல. மண்ணாங்கட்டியை கையிலெடுத்து மன்னவர் மேலே நான் போட போறேன். மண்ணாங்கட்டியை கையிலெடுத்து மன்னவரை போட போறேன். மண்ணாங்கட்டியை கையிலெடுத்து மன்னவரை போட போறேன். கண்ணே வெள்ளையம்மா, என்ன நடந்தது கண்ணே? மன்னா, என்னவென்று தெரியவில்லை. சுந்தரலிங்க வந்து ஒரு கடிதம் கொடுத்து விட்டு போயிருக்கிறேன் சுவாமி. கொடு பார்ப்போம். அப்படி பார்த்துக் கொள்ளுங்கள்.
துறை என்பவள் 1000 பட்டணத்துடன் வந்து அன்பு மகனே ஆசை மகனே மகனே பாச மகனே நேச மகனே காலத்துறை என்பவன் 1000 பட்டார்கள் பாஞ்சல் சுற்றிப்பட்டார்கள் அண்ணனோடு போர் புரிவதற்கு தெரிவிங்கள் சுவாமி. எனது தந்தை இருபெரும் ஏதோ தெரிவிக்க வேண்டுமா? தெரிவிங்கள், என்ன செய்ய வேண்டும்? காலத்துறை சண்டைக்கு போறவேனா காலத்துறை சண்டைக்கு எனக்கு கர்மாதிகாரிகள் செய்ய வேண்டும் கர்மாதிகாரிகள் செய்ய வேண்டும் சுவாமி காலந்தூரை என்று சொல்லும்போது எந்த மன்னா கர்மாதிகாரியங்கள் செய்யலாமா மன்னா கர்மாதிகாரியங்கள் செய்யலாமா உயிரோடு கர்மாகரே செய்ய வேண்டும் மன்னவரே எந்த மன்னா ஆரூரே எனக்கு உயிரோடு கர்மாகரே செய்ய வேண்டும் ஊக்கமுடன் தன்னை செய்ப்பதற்கு ஊக்கமுடன் தன்னை செய்ப்பதற்கு என்ன நான் செய்வேனே மன்னவரே எந்த மன்னா ஏது நான் செய்வேனே இந்த நேரம் மன்னா ஏது நான் செய்வேனே இந்த நேரம் நெறிநாளில் எல்லோமே எடுத்து வந்து நேருக்கு நேர் வைத்து அழுக வேண்டும் நேருக்கு நேர் வைத்து அழுக வேண்டும் திருநாளின் எல்லையும் எடுக்கலாமா நேருக்கு நேர் வைத்து அழுகலாமா மன்னா நேருக்கு நேர் வைத்து அழுகலாமா 1000 பேர் முன்னே என்னை விளைவார் கட்டிய நாளிகை அறுத்துமே கட்ட வேண்டும் நாற்காலிகை அறுத்துமே கட்ட வேண்டும் நாற்காலிகை மன்னா 10 பவுனுக்கு செய்த தாலியை எந்த மன்னா அறுத்து சட்டத்தில் கட்டலாமா நானோ கட்டிலி சட்டத்தில் கட்டலாமா கண்ணே பேர் போக வாழ்ந்தனை பகுபுவல்லை சுவாமி ஆளுகிறே கண்ணே பேர் போக வாழ்ந்தனை பகுபுவல்லை பேர் சொல்லும் போரே பிள்ளைகளை காசிக்கு போனமே 2 பேரும் மன்னா நமக்கு கண்மணி ஒருவன் தான் பிறக்கவில்லை உங்களை ஏழை பேர்களை மனமுடித்து கண்ணே எள்ளு தண்ணி தெளிக்க பிள்ளைகளை கொண்டைய கோட்டையே சிங்கத்திற்கு மன்னா உடம்புடைக்க ஒரு மைந்தமில்லை கண்ணே 300 குடிமகனை அழைத்து வந்து கண்ணே எனக்கு உயிரோடு கருமகனை செய்ய வேண்டும் கூட பீரவாத அக்கமாரே மன்னா அழைத்து வருகிறேன் ஆசை மன்னா கண்டே விளையமா சுவாமி, நான் காலத்தோடு சண்டைக்கு போவதனால் மன்னா. சண்டையில சாவனை பிழைப்பன எனக்கு தெரியாது அப்படியா? அப்படி போனால் சுவாமி. உனது அக்காலுக்கு யார் வரும் குடிமகனை வளர்த்து வர வேண்டும் தாங்கள் உத்தரபடி நடந்து கொள்கிறேன். வாருங்கள் அக்கமாரே வல்லவர் கருமாதி செய்வதற்கு கூட பிறமாத அக்கமாரே அழைத்து வரச் சொன்னார் எந்த மன்னா ஆறுகிறேன்
அண்ணன் நடப்பேன் அச்சு மட்டம் போல இருப்பேன் அண்ணன் நடப்பேன் அச்சு மட்டம் போல இருப்பேன் அச்சு மட்டம் போல அக்கா தங்கச்சி 6 பேரு. ஆமா நாத்தா பள்ளியை தாட்டுக்கிட்டு ஒரு ஈத்துல வந்தான். ஒரே வகுத்துல வந்து ஒரு மனுஷன் வாக்கப்பட்டான். அக்கா தங்கச்சி 6 பேரா? என்னப்பா அக்கா தங்கச்சி 6 வேணா உங்க ஆத்தா என்ன சீனியாடா? 6 புள்ளைய வச்சிருக்க. மானம் கட்டு போங்க சொல்லு. எனக்கு நேரம் சொல்லு. என்ன பிறப்புகளா எப்படி இருக்கீங்க? தேவியா கிட்ட போய் சொல்றீங்க. என்ன சொல்றீங்க வார்த்தைய? நான் எப்படி பிறந்து வளர்ந்துட்டு எப்படி மனுஷன் வாக்கப்பட்டுறோம். நாங்க பகுதி வாங்கி வெளியே தேர்றோம்டா. அப்படி பயங்கரமான ஆள் வந்தாரு. வல்லறந்தல்ல பூரா அந்த ஏரியா பூரா ஏன் சொல்றீங்க? ஆளோர்னா பாக்கணும் அழகோர்னா பாக்கணும். இப்படி மனுஷனுக்கு வாக்கப்பட்டான். எது சோகத்தை கண்ட ஒரு சோகத்தையும் காணலாம். என்னத்தை கண்டா பாத்தியாப்ப 5 ரூபாய் இங்கிட்ட 5 ரூபாய் வேணுமா? சவுடி சவுடி தந்தாட்டியாப்பா. இது சவுடி இதெல்லாம் வரப்பா. ஏய் 50 நகையை பாரு. நெக்லஸ் கொண்டு வரீங்கப்பா. அது என்ன உள்ள இருக்குது? இது உள்ளங்கள் சங்கிலி. இது இதா இது கீழே. இத போய் பாக்குறீங்க. உள்ளங்களுக்கு சங்கிலி கீழே. இதான் சவுடி. சங்கிலியா? தொங்கு சங்கிலி. தொங்கு சங்கிலி. சவுடியா சப்புடியா? சப்புடியா சவுடி. காதுல வேற எந்த தண்டின்னு பாத்துக்க. தங்க விக்கிற விலையில அவ சவ முட்டை. அது வாட்டுக்கு ஆடுனா ஆடு நில்லுனா நிக்கி. இப்படி ஆட்டணும்டா. இப்படி மனுஷெல்லாம் பிறந்துட்டு எப்படி சொத்து எல்லாம் போட்டு என்னத்த சோத்தை கண்டா? இந்த ரெண்டுல ஒண்ணு குடுவேன். இல்ல இத வச்சுக்கப்ப. இந்த ரெண்டுல இத கொண்டு 2 பேரும் போய் பேங்க்ல அட வைங்க. ரெண்டுல பீடா வைக்கறேன். சத்தியப்ப மருமக்க மாதிரி கேட்க கேளிய பாருங்க. ரெண்டும் கேட்கலையா? ஏன் உடம்ப கேக்குது பக்கிய ஆராய் பக்கிய. வயசோன காலத்துல ஆளு மேட்சிங்கா போட்டு அடே. ஏன் எப்படி தூக்குது? சரி இருக்காளுங்க. கூப்பிட்டு அந்த ராமேச்சா கழிச்ச ஒன்னா இருந்தா நாங்க பாக்கணும். பாத்துருவோம். அவ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். ஒரு ரவுண்ட் எடுத்து விடுங்களே அந்த உருண்டை மேல. சரி இருக்கட்டும். ஏத்தா கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 3 மாசம் தான். 3 மாசம் அங்கிட்டு போயிட்டாருல. 3 மாசம் தான் ஆகுது. 3 மாசம் அங்கிட்டு போயிட்டாரு. ஆமா. ஒரு நாள் கூட நடக்கலையா? நடக்கலையாவா? நடக்காம விடுவாரு அந்த மனுஷன். 6 வேச்சி 6 சொரணா அரை சொரணா சொரணித்தான் பார்த்தாரு. அவர் பிஞ்சோடப்ப வேச்சித்தான் பார்த்தாரு. முளைக்கல. இப்ப நான் லேசா கூட குச்சி நடக்கலையா? இடம்பத்தில அவர் விடுவாரா? சரி இருக்கட்டும். என் தங்கச்சி இளையவா இருக்கா. அப்படி அழகா எப்படி குச்சி நினைக்கல. கெட்டு போய் குச்சி வேணும். கெட்டு போகாத. நினைக்க திர்ற. ஆனா நினைக்கிறது நல்ல இடத்த கொஞ்சம் நினைச்சு விடு. நீ இப்படியே நினைக்காமே திரி வாழை பார்க்காமே. விட்டுட்டு போனானே எம்பத்திலே 2 உள்ள இவகத்திலே. அந்த கதையே எங்க சொல்ல? நான் அந்த கதையே எங்க சொல்ல?
சொல்ல போது கொள்ளையோரோ கொய்யமரோ என்ன கீழே ஒழுக போதும் கொள்ளையோரோ கொய்யமரோ ராசா கொழுந்த நாடு வச்ச மரம் கொய்ய காய்க்கு ஆசைப்பட்டு கொழுந்த நாடு வச்ச கொழுந்த நாடு வச்சுக்கிட்டா எங்கிட்டு பாடுறது அடுத்த ஆளை கூப்பிடுவோம். அப்புறம் நல்லா இருக்கீங்களா? நானா நான் தான் கடைசி ஆள். உங்களுக்கு கொம்பு நல்லா இருக்கேத்தா. ஆமா நீ அப்படியே வந்தாலும் பொலம் தள்ளி விட மாட்டேன். குடல் வந்து போலையே மூஞ்சியெல்லாம் கிட்ட கொண்டு வந்துடாத. அப்புறம் ஆல்ரவுண்டுக்காரரு காலக்காரரு போடி வாடி நான் முண்டாட்டியா என்ன போடி வண்டின்ற தேவர் மைய ஒரு நாளாச்சு கொம்ப பிடிச்சாரா பிடிக்கலையா? எம்பிட்டு பேர் பிடிச்சிருக்காங்க. ஏய் தேவர் மைய சம்சாரம் இல்லையா நீங்க? ஆமா 6 பேர் இல்ல. இங்கதான் இருந்தாரு, இப்பதான் அங்க போனாரு. அந்த ஆத்தா கேட்டு அந்த ஆத்தா கொம்பு மழுங்கி போச்சு. உங்க கொம்பு நல்லா இருக்கு. அதே பிடிக்கவே இல்ல, ஒரு நாள் கூட பிடிக்கல. அதனாலதான் அப்படியே இருக்கு. பிடிச்சதா தொங்கிருமே கை காண பிடிக்காம அதுக்குள்ளே அங்க போயிட்டாரு. ஆமா வரட்டேக்கு பாத்துருவாங்க, கட்டுமுட்டா பண்ணி விடுங்க. என்னக்கா கூப்பிட்டா? இந்த ஆத்தாக்கு சரிச்சு இவன் நடுவுல எதுக்கு அவன் நம்மளை கூப்பிட்டா? சரி ஒரு விஷயம் தெரியுமா? என்னது? மூத்த வந்தா பாத்தியா? ஆமா. ஏன் அவ கூப்பிட்டா நம்மள? ஏன் கூப்பிட்டா தெரியுமா? அவளை கூப்பிடு வைப்ப. ஏய் பொண்ணுமணி, ஏன் பொம்பளை? ஏய் ஏன் பொண்ணு வாடி, இங்க வாடி. வாடிங்க. என்ன சொல்றீங்க? இந்த ஆத்தா உங்களுக்கு ஏத்தா அதே மாதிரி அங்க ஒரு தடவை ஏத்தா இந்த ஆத்தா உங்களுக்கு என்ன வேணும்? அந்த புழுக்களை புழுத்தினி ஓட்டுருக்கு. இதுதான் மூத்த அக்கா. மூத்த அக்காவா? ஆமா. உங்க அப்பத்தாருல நினைச்சேன். நாங்களாம் கக்கு பிடிச்சி போய் கரு பிடிச்சி போய் கிடக்குறோம். தங்கச்சிய பாரு எப்படி இருக்கா பாரு. ஓட்டையிலே ஒரு ஒண்ணு போகும் போல. ஓட்டையில ஒண்ணு போகுமா? அந்த தங்கச்சிக்கு பாரு. அந்த தங்கச்சிக்கு பார்த்து விடு. நீங்க 3 பேரும் ஒண்ணுமே போகாம தான் திட்டுறீங்க. என்ன நெஞ்சு தைரியம்? கெயின வடிவான வடிவழகி கெயின வடிவான வடிவழகி பாங்குகின் சத்தத்துக்கு. அக்கா உங்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். அக்க பகட்டுதடி இங்க பரிசம் போட சொல்லுதடி. அக்க பகட்டுதடி உன்னை பரிசம் போட சொல்லுதடி. பார்க்க நல்ல பகட்டுதடி புள்ள பரிசம் போட சொல்லுதடி. பார்க்க பார்க்க நானு பார்க்க பார்க்க உங்களை பார்க்க பார்க்க உங்களை பார்க்க 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 நல்ல பகட்டுதடி புள்ள பரிசம் போட சொல்லுதடி. தந்தனை பாட்டு பாடி தாளத்தோட ஆட்டம் பாடி நம்ம தாளத்தோட ஆட்டம் பாடி நம்ம தாளத்தோட ஆட்டம் பாடி. அக்கா உங்கள் அனைவருக்கும் வணக்கம். காரலாகி விட்டது. என்ன அக்கா நொக்கான்ற வந்துகிட்டு என்ன என்ன அக்கா? பார்த்து 3 ஆத்தாலும் வெறி உடிச்சு திர்றாங்க. நீங்க இல்லாத நேரத்துல என்னம்மா ஏன் இவ்வளவு கோபம்? பார்த்து பார்த்து எப்ப தேவர்மானே எப்ப தேவர்மானே பாருங்க நாதா இந்த ஆத்தா உங்க கோல பார்க்காம என்ன நாதா நோதானுகிட்டு ஏமா அவ்வளவு கோபம்? அவ கூட இருந்துட்டு நாங்க 6 பேரும் சும்மா தான் நடக்கிறோம். 100 நாள் வேலை போனாலும் பொம்பளை அதை பத்தி தான் பேசுறாங்க. 4 பொம்பளையோட உட்கார்ந்தாலும் பொம்பளை அதை பத்தி பேசுறாளுங்க.
அது பெண்மணிக்கா செல்வராஜ். உங்களை பார்க்கும்போது எப்படி மகனே லூசு கட்டாரு நீ போடா. இந்த நேரம் இதான் பேசுறாங்க. நூறுல ஒத்தையில போறீங்க அத்தமாக உள்ள கத்தறிந்து பேசுவோம் இது சமய புறாயல் அபகத்தேனத்தை பேசுவோம் இது சமய புறாயல் ஒத்தையில போறவில்லையே அத்தமாக உள்ள சித்தறிந்து பேசுவோம் இது சமய புறம் இல்லை மக்காது பொழுதிலே மக்காத பொழுதினிலே மாலைக்கிட்ட வேலையிலே சக்கரக்கு தீர்த்து வைக்கும் அழகனச்சு வதலிலே பூமகளே பெண்ணகளே கொஞ்சம் தமிழ்மகளே பூமகளே பெண்ணகளே கொஞ்சம் தமிழ்மகளே இங்க மந்தவர நல்ல நேரக்கு கூட்டணிவர் அம்மைக்கு கூட்டணி வரணுமா ஒத்தைக்கில போறீங்க அத்த மகமில்லை ஐயா வெறி பிடிச்சாலேடா. அவர் வருவாரா? ஒட்டி போச்சு அச்சடியில. சரி கட்டிவிட்டு அவ்வளவுதான் ஆமா. போதுமா? அடே குடிமானே. விடிஞ்சிருச்சு. முடிவெட்ட முக்காருவா மோஞ்சரவ காருவா முடிவெட்ட முக்கால் ரூபா முகச்சவர காலு ரூபா ஆக மொத்தம் ஒத்த ரூபா அப்பச்சி நார்களே ஆள் இருந்தா வர சொல்லுங்க அப்பச்சி நார்களே ஆள் இருந்தா வர சொல்லுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சா? எங்க அப்பா மக்கா கும்பிடுறியப்ப டேய், வீட்டுக்காரருக்கு டேய், எப்படி? இருடி, என்னடா சொன்ன? அப்பா மகளா என்னடா சொன்ன? எங்க அப்பா மக்கா டேய், என்ன சொன்ன? எங்க அப்பா மக்கா கும்பிடுறப்பன்னு சொன்னேன். அப்ப மக்களே ஒரு ஓமாயனா? உனக்கு ஓவரா ஏண்டா? கேட்டு இருக்குடா. ஏண்டா டேய், ஒரு ஓமாயனா? என்னச்சா ஒரு ஓமாயனா? அவர் ஏன் டேய், ஒரு ஓமாயனா? பாரு, என்னென்னமோ எடுத்து போட்டிருக்கான் பாரு. எல்லாம் ஏண்டா டேய், ஓமாயனா அவரு? ஆத்தா ஆ. இப்ப நான் ஏன் மயன்டா நான் சொன்னேன். நீ இப்ப என்ன சொன்ன? எங்க அப்பா மக்கா அப்பா மக்கா கும்பிடுறனாக்கா அப்ப உனக்கு மயனா அவரு? நான் அவரை ஏன் மயன் சொன்னா அப்ப நீ எப்படிடா சொல்லலாம் அப்பா மக்கா நீங்க கும்பிடுறேன்னு? நீங்க தப்பா பேசிக்கிட்டு என்ன அப்புறம் நீ எப்படிடா சொல்றீங்க? சொல்லலாம் அப்பா மக்கனே? எங்க அப்பா மக்கள் தானே சொன்னேன். எங்களுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? யாருது உனக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அப்புறம் எதுக்கு என்னைய கூப்பிட்டீங்க? உன் வேலை செய்யறவன் தானே? ஐயே ஐயே உங்களுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்ல. ஆமா. அப்புறம் என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? டேய், நீ வேலை செய்யறவன் தான். அப்பா மக்கா கும்பிடுறேன்னா என்ன வேலை செய்யறேன்? டேய், அவங்க அப்பச்சுக்கு சேவ் பண்றது. சேவிங் பண்றேன். ஆமா. அப்ப நான் யாரு? நீ குடிமை. குடிமையன். அவரு எனக்கு என்ன வேணும்? அப்புச்சு அப்புச்சி வேணும். நான் அவருக்கு என்ன வேணும்? மயம் வேணும். மயன். அப்ப ரெண்டும் இணைச்சா ஆமா. அவரு எனக்கு அப்புச்சி வேணும். ஆமா. நான் அவருக்கு மயம் வேணும். மயம். அப்ப ரெண்டும் இணைச்சு பாருங்க. அப்ப மக்கா. எங்க அப்ப நான் மக்க கும்பிடுறேன் அப்புன்னு சொன்னி இதுல என்ன தப்பு? சரிடா சரிடா சரிடா. என்னத்த நீங்களா தப்பா சரிடா எடுத்துக்கிட்டு? சரிடா சரிடா விடுறா. நீங்களா? சரிடா விடுறா. உன்னை எதுக்கு அழைத்தேன் தெரியுமாப்பா? வேலை எதுக்காக அவனை தொடாத. அக்கா, அவனை தொடாத. உன்னை எதுக்கு அழைத்தேன் தெரியுமாப்பா? சொல்லுங்க. அப்புச்சு வெள்ளைக்காரங்களோட சண்டை போறாரு. சரிக்கா. அப்புச்சு வெள்ளைக்காரங்களோட போருக்கு போறாரு. போர் போட போறாரு. சண்டைக்கு போறாரு. போர் போடல, போருக்கு போறாரு. வைக்க போர். டேய், போருக்கு. எத்தனை லாரி? போருக்கு சண்டைக்குடா. ஏறி போறணும். சண்டைக்கு போறாரு. சண்டைக்கு போருக்குடா. போருக்கு